ஹாய்! ஸோ ஃபைனலி வந்து கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆயிட்டோம். வந்து பார்த்தா இங்க கிளைமேட்லாம் செமையா இருந்தது. பேக் டூ ஃபார்முக்கு கோயம்புத்தூர் வந்துருச்சு அப்படிங்கிற மாரி இருந்தது. அங்க உள்ள வெயிலுக்கு இங்க வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அங்கேயுமே நாங்க கிளம்புற அன்னைக்கு மழை நல்லா பெஞ்சுது. அண்ட் கிளம்புறதுக்கு முந்தின நாள்லாம் நல்லாவே மழை பெஞ்சுட்டு இருந்தது. அண்ட் உங்க ஊர்லலாம் இப்போ கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மழை பெய்யுதா? இல்ல இன்னும் வெயிலா தான் இருக்கா? அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சாட்டர்டே நைட்டு தான் கோயம்புத்தூருக்கு வந்து ரீச் ஆனோம். ஸோ வந்து ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சண்டேயும் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் படுத்துட்டு டயர்டாவே இருந்தது. ஃபுல்லா ரெஸ்ட்டே தான் எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேல தான் ஒர்க்கே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வந்தேன். கிச்சன் வந்து ரொம்ப மோசமா இருந்தது. ஏன்னா தம்பி தான் 1 வீக்கா வந்து கிச்சனில் குக் பண்ணுறது, அவன் காலேஜ்க்கு எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தான். அவங்களுக்குலாம் பெருசா ஆர்கனைஸாக வச்சுக்கிறது, க்ளீன் பண்ணுறதுலாம் தெரியாதுல்ல. அவன் குக் பண்ணி அவன் கொண்டு போகிறதே வந்து பெரிய விஷயம். ஸோ கிச்சனும் வந்து ரொம்ப மோசமா இருந்தது. அதனால வந்து ஃபுல்லா டீப் க்ளீன் பண்ணிடலாம். கிச்சன் ஆல்ரெடி டீப் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால பண்ணுறதும் நல்லா டீப் க்ளீனாக பண்ணிடலான்னு சொல்லி ஒவ்வொன்றா எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி வெஷல்ஸ்லாம் நிறைய வாஷ் பண்ண வேண்டியது, அதெல்லாம் வாஷ் பண்ணி கிச்சன்லாம் கூட்டி நல்லா மாஃப்லாம் போட்டுட்டு அன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கவே வந்து நைட்டு ஒரு 11:30க்கு மேலே ஆயிடுச்சு.